சார், ஏற்கனவே இதே திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாகவும் நம்ம பேசியிருக்கோம். அந்த முறை வேற ஒரு இஷ்யூவா இருந்தது. இந்த முறை என்ன சார் இஷ்யூ? இது என்ன கோர்ட்டு இப்போது என்ன ஆர்டர் போட்டிருக்கு? ஏன்னா டபுள் பெஞ்ச் வந்து ரத்து பண்ணிருச்சு, டிஸ்மிஸ் பண்ணிருச்சு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பெட்டிஷனை. இப்போ என்ன நடந்திருக்கு? ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிச்சாரு. அவர் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு சார்? அவர் இன்னைக்கு உடனடியாக இப்பவே வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. சரி, மாலை 6:30 மணிக்குள்ளக்க ஏத்தணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல நேத்து வந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அதையும் ரத்து செஞ்சிருக்கிறாரு. ஓகே. இப்ப வந்து இவ்வளவு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு வேகமாக இது வரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்த வழக்கை இவ்வளவு வேகமா விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறதுன்ற கேள்வி இருக்கு. சரி, நேத்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிருக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லா காணொலி காட்சிகளும் வருது. அவங்க யார் சாமி கும்பிட வர்றதுக்காகவோ தீபம் மேல ஏத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கம் இல்லை. அவங்களோட ஒரே நோக்கம் மேல உள்ள மசூதியை இடிக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அங்க ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இல்ல கள்ளவட்டி எறியணும், எதையாவது ஒண்ணு செய்யணும்ன்றதா அவங்களுடைய நோக்கமாக இருந்தது நம்ம நேற்று பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு கும்பல் கூடி பேரிகாரை உடைச்சு, போலீஸோட மண்டையை உடைச்சு இவ்வளவு வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. உண்மையிலேயே அவங்க வந்து நீதிமன்றத்தின் உத்தரவை தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய நகலை எடுத்துட்டு போய் கொண்டு போய் முறையா கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதுக்கப்புறம் போகலாம். ஆனா நேத்து கொண்டு போய் அவர் நீதியரசர் வந்து 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு, இவங்க கொண்டு போய் 2ஆம் தேதி உத்தரவு நகலை கொடுக்குறாங்க. நேத்து 3ஆம் தேதி காலையிலேயே போய் அங்க போய் இந்து சமய அறநிலையத்துறையின் அலுவலகத்துக்குள்ள போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா அலுவலர்களையும் அச்சுறுத்துறாங்க, காவல்துறையை அச்சுறுத்துறாங்க. நீதிமன்ற உத்தரவு இருக்குது, நாங்க மேல போகணும், நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்க மேல போகணும். இவங்களை மேல அனுப்பிட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அவங்க அவ்வளவு தூரம் தடுத்து வச்சதுக்கே அவ்வளவு பெரிய சிக்கலாயிருக்கு. திரும்பவும் அவங்க எடுத்துட்டு போய் நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு போய் மத்தியானம் கொண்டு போய் நீதியரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடனடியா அதை எடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா நான் எடுத்துக்கிடுவேன்னு சொல்றாரு. அரசு தரப்பின் வாதங்கள்ல அவங்க சொல்றாங்க, இல்லங்க 6 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 6:05க்கு வாங்க, நான் நீதிமன்றத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காகவோ, மக்களின் உரிமைக்காகவோ, மக்களின் அத்தியாவசிய தேவைக்காகவோ இவ்வளவு வேகமாக இயங்காத நீதிமன்றம், எங்களுடைய காவிரி உரிமைக்கு இப்படி ஒரு நீதிமன்றம் இயங்கி இருக்கிறதா? முல்லை பெரியாற்றின் பிரச்சனைக்கு இவ்வளவு வேகமாக நீதிமன்றம் இயங்கி இருக்கிறதா? ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு இவ்வளவு வேகமாக நீதிமன்றம் இயங்கி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் என்று மத்திய அரசினுடைய நாசகர திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. எங்காவது ஒரு இடத்துல இதோட போலீஸோட சண்டை போட்டு மண்டையை உடைச்சாங்க, கல்ல விட்டு எரிஞ்சாங்க, பேரிகார்டு தடுத்து உடைச்சாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? ஆனா அதே போல ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாங்க. எந்த வழக்கிலையும் இவ்வளவு வேகமாக நீதிமன்றம் இயங்கலையே. இந்த வழக்கில் இவ்வளவு வேகமாக நீதிமன்றம் இயங்குதுன்னா அப்ப நீதிமன்றமும் அவர்களுக்கு துணையாக போகுதோ என்ற ஒரு அச்சம் நமக்கு நிறைய இருக்குது. சார், இது ஏத்துனா என்னோட தீர்ப்பினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் கோர்ட் ஹால்ல பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவி எல்லாம் நியூஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது ஏத்துனா என்ன பிரச்சனை சார்? ஏன் இதை வந்து இதை ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையான கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணாதான் என்ன சார்? இப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்துச்சு. நம்ம ஏற்கனவே விவாதம் பண்ணோம், நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க. பிப்ரவரி மாசத்துல இந்த முதல்ல இந்த நம்ம மதுரை வீரன் ஒரு சாதாரண ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் தொடங்கின பிரச்சனை, மேல ஆடு மாடு வெட்டக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு பிரச்சனையை மேல கொண்டு போக கூடாதுன்னு சொன்னாரு. நான் அப்பவே நான் சத்தியம் டிவில பேசினேன். கிட்டத்தட்ட எனக்கு இது விவரம் தெரிஞ்சு 30-40 ஆண்டுகளாக அங்க ஆடும் கோழியும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, மேல பிரியாணி சமைச்சு சாப்பிடுறாங்க, நானே போய் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அத முடியவே முடியாது. அங்க வந்து அந்த ஆடும் கோழியை வெட்டவே கூடாதுன்னு ஒத்த கால நின்னாரு அங்க உள்ள அந்த காவல் ஆய்வாளர். அதற்கு பிறகு அது ஆர்டிஓ கோர்ட்டுக்கு போச்சு. ஆர்டிஓவும் அதே உத்தரவு போட்டாரு. அங்க இருந்த மாவட்ட ஆட்சியர் அதே உத்தரவு போட்டாரு. இப்ப அங்க ஆடு வெட்ட முடியாது, கோழியை வெட்ட முடியாது. இஸ்லாமியர்களினுடைய பிரச்சனை அங்க எவனும் மேல போய் சோறு சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு போடுற இந்த உத்தரவுகள் அதுக்கெல்லாம் இவ்வளவு வேகமா இயக்கலையே நீதிமன்றம். இங்க வந்து இவங்களுடைய உரிமைக்காக நீ
பேசிட்டு அவன் இடத்துல அவன் வழிபட்ட தளத்துல அங்க அவன் வந்து கறி வெட்டுறதுக்கும் அவன் கோழி வெட்டுறதுக்கும் பிரச்சனை வருதுன்னு நீ நினைச்சு தர்கா கூட தான் வெட்டுறான். முருகன் கோயிலுக்குள்ள வெட்டுறாங்க, முருகன் மண்டல வெட்டுறாங்க. தர்காவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்தம்ப இடம் இருக்குது, சாப்பிடுறான். அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு அடுத்து கேட்டாங்க. அன்னைக்கு 144 தடை உத்தரவு போட்டு இதே 144 தடை உத்தரவு போட்டு இதே அரசாங்கம் நிறுத்துச்சு. அப்பவும் உயர் நீதிமன்றத்துல போய் இதே ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதியரசர் தான் உத்தரவு போட்டாரு நடத்திக்கலாம்னு சொல்லி. அன்னைக்கு அவங்க சொன்னாங்க அரசியல் காரணங்களுக்காக இது நடத்தப்படுது, இது கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, அரசியல் பேச மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்த எச் ராஜா அவர்கள் என்ன பேசினாங்க உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்ற மலையை அயோத்தியாக மாத்துவோம் பேசினாரு. அயோத்தினா என்னங்க பிரச்சனை? அயோத்தியில என்ன நடந்துச்சு நம்ம தான் பார்த்தவன். அப்ப அயோத்தியா நீங்க மாத்துவீங்கன்னா அப்ப உங்களோட இன்டென்ஷன் அங்க உள்ள மசூதி இடிக்கணும்ன்றது தானே உங்க நோக்கம். அப்ப அன்னைக்கே நீங்க அன்னைக்கு 2 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதியரசர்கள் கூப்பிட்டு அதை வந்து கண்டிச்சாங்களா? இப்படி நடந்திருக்க வச்சிருக்குன்னு ஏதாவது பேசினாங்களா? எதையுமே பேசல. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, முன்னாடி நாங்க 1947க்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலகட்டத்துல நாங்க வந்து அங்க தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தோம் சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது சான்றாரா இந்த வழக்கை தொடுத்தவரு? இல்ல நீதியரசர் அவர்கள் இந்த சான்றின் படி நான் இந்த தீர்ப்பை வழங்குறேன்னு சொல்லி இருக்கிறாரா? நேரா போறேன் நான் போய் ஆய்வு செஞ்சுட்டு வரேன் நீதியரசர் போய் அங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல துறை பற்றி அது தீபத்தூண் தான் அவர் முடிவு பண்ணிட்டு வர்றாரு. எல்லாரும் அதை சொல்றோம், தீபத்தூண் கிடையாது, அது ஒரு எண்ணெய் தூண்னு நாங்க சொல்றோம். அது ஒரு எண்ணெய் தூண்னு நாங்க சொல்றோம். கிடையவே கிடையாது. அங்கதான் தீபம் ஏற்றணும் சொன்னா அதுக்கான கிடையாது. அது போல 10 தூண் இருக்காங்க. 10 தூண் எந்த தூண்ல அவங்க ஏத்துனாங்க அதை அவங்களால சொல்ல முடியுமா? சரி சரி சார். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொன்ன அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் வந்து தீபம் ஏற்று கொண்டிருந்தது. இந்த ஆண்டு அங்கதான் ஏற்றப்பட்டுச்சு, போன ஆண்டு அங்கதான் ஏற்றப்பட்டுச்சு. இவங்க விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொன்னாங்க, தீபம் ஏத்த முடியல, தீபம் ஏத்த முடியல, யாரும் வழிபட முடியலன்னு சொன்னாங்க. இதே போல கார்த்திகை தீபம் வந்து இங்க ஏற்றப்படுதா இல்லையா? எங்க நம்ம திருவண்ணாமலையில அங்க நாங்கெல்லாம் போய் வழிபடுவோம். எந்த இந்து முன்னணியும் எந்த RSS எந்த பாஜகவும் போய் சட்டப்படலையா? அங்கேயும் தடை இருக்குது. அங்க இந்து சமய அறநிலையத்துறை ஆட்கள் தான் போறாங்க. நாங்க போய் அங்க வழிபடுறோம் யாரும் பேசலையே. ஏன்னா அங்க முஸ்லீம் இல்ல. வேற எந்த முருகன் கோயிலையும் தீபம் ஏத்தலையா? எல்லா முருகன் கோயிலையும் தீபம் ஏத்துறாங்க. எந்த தீபத்தை போய் நாங்க போய் ஏத்துறோம்னு போய் நிக்கல. எந்த இந்து முன்னணியும் எந்த RSS எந்த பாஜகவும் போய் நிக்கலையே. திருப்பரங்குன்றமலையில மட்டும் நான் போய் தீபம் ஏத்த போறேன்னு போய் நின்னாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? மேல மசூதி இருக்கு. ரீக்ளைம் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு. நீங்க வேணா அதை ஆய்வு செஞ்சு பாருங்க. நீங்க அதை கூட இதுல போட்டு பார்க்கலாம். ரீக்ளைம் டெம்பிள் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதுல 175 மசூதிகளை தமிழ்நாட்டில் மட்டும் இடிக்கணும்னு சொல்லி அவங்க அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த மசூதிகள் இடிக்கப்பட போகுதுன்னு அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த 28வது இடத்துல இந்த திருப்பரங்குன்ற மலை மேல உள்ளது இருக்குது. அதுக்கு அடுத்து கோரிப்பாளையம் தர்கா இருக்குது மதுரையில. மொத்தம் 175 மசூதிகளை இடிப்போம்னு அவங்க அந்த இணையதளத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதை கேட்டா இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போட்டிருக்கவங்க யாரு? அது வரைக்கும் விசாரணை பண்ணிருக்கிறாங்களா? சரி, பேசலாம் சார். நம்ம இதே போலதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே போல பிரச்சனை இருக்குது. அவங்க எந்தெந்த மாநிலத்தை எந்தெந்த மசூதிகளை இடிக்க போறோம்னா அந்த இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. சரி, பேசலாம் சார். நம்ம